ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாலாம் காட்டி ரொம்ப டைம் இழுத்து வளவலன்லாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. கிறிஸ்ப் அண்ட் கிளியராக எது இதுதான் விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்கட் சாருமே இருக்காரு. ஹாய் சார். ஹாய் எவ்ரிவன். எஸ் சார், நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் சார் கட் ஆஃப் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பாக கிளியராக நம்ம சொல்லி முடிச்சிடலாம். குயிக்கா முடிச்சிடலாம், ரொம்ப குயிக்காவே முடிச்சிடலாம். எஸ் சார், நம்ம டைட்டிலே நம்ம வச்சிருக்கோம் நியூ ட்ரெண்ட் இன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். என்ன புதுசா ட்ரெண்ட் வந்துருச்சு கண்டிப்பா சார், அதையும் சொல்லிடலாம். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். போயிடலாம். எஸ் சார். எஸ் எஸ், நியூ சேஞ்ச் இன் த பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ். சார் இப்போ நடந்த எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல நாம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா A to F இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சில ஷிஃப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 1 or 2 கொஷின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கேட்டிருந்தாங்க. இது தவிர்த்து வேற என்ன சார் கேட்டிருந்தாங்க. குவான்ஸ்ல கேட்டிருந்தாங்க? அதே மாதிரி அதான் இங்கிலீஷ்லயுமே சிங்கிள் கொஸ்டின்ஸாவும் நிறைய கேட்டிருந்தாங்க. அந்த மேட்ச் த காலம்லாம் ஒவ்வொரு சில ஷிப்ஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர் யூ சே சிங்கிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ ட்ரெண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ்லயுமே கேட்டிருக்காங்க. ஆனா அந்த சிங்கிள் கொஸ்டின்ங்கிறத நிறைய ஷிஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் குவான்ஸ்லயுமே நீங்க சொன்ன மாதிரி சிம்பிளிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினோட குவான்டிட்டியை ரொம்ப வந்து குறைச்சிட்டாங்க. ரொம்ப குறைச்சிட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் குறைச்சிட்டாங்க. அந்த சிம்பிளிபிகேஷனோட குவான்டிட்டியை குறைச்சிட்டு நமக்கு மிஸ்ஸிங் நம்பரோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ கொடுக்கல. அப்ளிகேஷன் சம்ஸோட வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஷிஃப்ட்ல 2 கேஸ்லெட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ். கரெக்டா சார்? கண்டிப்பா நான் ப்ரிலிம்ஸ்ல நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேஸ்லெட் சரியா வராது, அப்ளிகேஷன் சம்ஸ்ல ஒரு சிலதெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேகான விஷயம் தான். ஆனா ஈஸியா தான் இருந்தது பேப்பர். அதாவது மத்த ஷிஃப்ட்லாம் ஈஸி டு மாடரேட் அந்த லெவல். ஒரு ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ரீசனிங்ல பெருசா சேஞ்ச் இல்ல. கரெக்ட் தானே சார்? ரீசனிங்ல பெருசா சேஞ்ச் இல்ல. நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷிஃப்ட்ல மிஸ்லேனியஸ் கொஸ்டினாவே டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் சிங்கிள் கொஸ்டின் அந்த சிங்கிள் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஒரு 3 மார்க் கொடுக்க வேண்டிய கொஸ்டினை சிங்கிள் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. மிஸ்லேனியஸ் பார்ட்ல டைரக்ஷன் ஆட் பண்ணிட்டாங்க ப்ரிலிம்ஸ்லயே. ஓகே சார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமா வந்து இந்த நியூ ட்ரெண்ட் ஆஃப் கொஷின்ஸ் பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் இருந்தது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே சார், அடுத்த ஸ்லைட்ல நம்மளோட கட் ஆஃபோட இதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களோட ஒரு தாட்ல என்ன இருக்குது அப்படின்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் கட் ஆஃப் வேகன்சி அதிகமாக வந்திருக்கு, அப்போ கட் ஆஃப் குறையுமா? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. நம்ம 2 வருஷத்தோட வேகன்சி கட் ஆஃப் மட்டும் இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ 2022ல வந்த நோட்டிஃபிகேஷன்ல 355 இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதில் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 62.25 இருந்தது. போன வருஷம் வந்த எஸ்பி கிளர்க்ல வேகன்சி அப்படியே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பாதி கிட்ட கம்மியாயிடுச்சு. 175 தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் தான் அதிகமாக கட் ஆஃப் வச்சிருந்தாங்க, 65.50. எஸ் சார், உங்களோட கருத்து சொல்லுங்க சார். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3.25 இவ்வளவுதான் வேரியேஷன் இருந்தது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நாமளுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ CWJல இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்க அதையுமே போய் பார்த்துக்கோங்க. அது ஒரு 5 இயர்ஸ் அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். அதுதான் SBI பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லயே நிறைய பேர் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ஆனா அது IBPS எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த இயர் IBPSல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெயின்ஸ்க்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஷிஃப்டா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல SBI பண்ணதை இந்த இயர் IBPS ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ SBI வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை வந்து மாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர அதை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை சார். இதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் வந்து எல்லாரும் என்ன நினைச்சோம் அப்படின்னா 65 வராது, அதுக்கு மேல வரும். ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்குது, 65க்கு மேல வரும்னு நினைச்சது. ஆனா 65 வந்துருது. தமிழ்நாட்டுக்கு தான் கட் ஆஃபே அதிகமா வரும் அப்படிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ 65 தான் வந்தது. ஸோ கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ போன வருஷமே. ஸோ அப்ப இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்கும், என்ன குட் அட்டெம்ப்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்லைட் அப்படியே போயிடலாம் சார். கம்பேர் பண்ணி குயிக்கா நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் பேசிக் படிக்கலாம்,
ஸோ யார் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அந்த சைடில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் ஒரு நல்ல அட்டம்ப்டே போட்டிருப்பீங்க. லைக் எப்படின்னா 65+, 75, கண்டிப்பா 70+லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கொஷின் இருக்கும், நான் எப்படி மெயின் எக்ஸாம் படிக்கிறது? நான் ஃபர்ஸ்ட் டைமா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். எனக்கு மெயின்ஸை நினைச்சு பயமா இருக்குது. எப்படி பயமா நான் வந்து ஒரே இடத்துல படிக்கிறது? நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நாம ஒரு விஷயம் வச்சிருக்கோம். சார் அது நீங்க சொல்லுங்க. எஸ் கண்டிப்பா. ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெயின்ஸ் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். மெயின்ஸுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். நான் வந்து ப்ரிலிம்ஸ்லாம் ஈஸியா கிளியர் பண்றேன், மெயின்ஸ் மட்டும் தான் என்னால கிளியர் பண்ண முடியுது இல்ல, நிறைய மார்க்குமே நான் கொடுக்குறேன், நான் அனலைஸுமே பண்றேன், என்ன பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த மெயின் ஸ்கோர் அப்படிங்கிறது அந்த மெயின்ஸ் டைம்ல இம்ப்ரூவ் ஆகுறது இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பயத்துல நிறைய பேர் வந்து என்கிட்ட 15 அட்டன் பண்ணேன், ஈஸியா தான் இருந்தது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப ஐபிபிஎஸ் பிஓ எல்லாம் எடுத்துக்கோங்களேன், இந்த இயர் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. ஆனா நார்மலைசேஷனால அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொதப்பல் ஆயிடுச்சு. அதை விட்டுலாம். நான் கம்பேர் பண்ணி பேசல எதையுமே. எதை கம்பேர் பண்ணி பேசுறேன்னா, ஒரு நல்லா போடுறவங்க ஒரு 15 போட்டாங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 5 தான் கம்மியா போடுவோம் மார்க்ல. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு 5 to 6 தான் போட முடியுது. அங்க இருக்கிற கொஸ்டின்ஸை என்னால அப்ரோச் பண்ண முடியல. நிறைய விஷயம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இது எல்லாத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் மெயின்ஸ்க்காக. ஏன்னா அந்த அந்த ஷெட்யூல்ல மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்கு சாரி அப்கமிங் ஏதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்குன்னா அந்த ப்ரிலிம்ஸை ஃபாலோ பண்றதுக்கான டைம் இருக்கும். பிளஸ் மெயின்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. குவான்ஸ் ரீசனிங் இந்த டைம் இருக்கும், இங்கிலீஷ் இந்த டைம் இருக்கும், கரண்ட் அஃபேர் இந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா கொண்டு போக முடியும். கரெக்டா சார்? எஸ் கண்டிப்பா. எஸ். ஸோ அந்த மாதிரி கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயினா தேவையானது என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் மெயின்ஸுக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் அப்கமிங்ல இப்ப நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெயின்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்கமிங்ல இன்னும் வேற மெயின்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்னா அந்த ஃபியர் எல்லாமே நமக்கு போயிடும். இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். என்ன கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன் மெயின் ரீசனா. நிறைய நியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், புது பேட்டர்ன் எல்லாம் இருக்கும், லாஸ்ட் இயர்ல கேட்டிருப்பாங்க. அது சிம்பிளா ஒரே ஒரு 5 கொஸ்டின் தான் நம்ம பார்த்திருப்போம். ரிப்பீட்டடா நம்மளால அதை வந்து கொஸ்டின் வந்து டெஸ்ட் எடுக்க முடியாது, அது நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன சொல்றது, அதெல்லாம் பக்காவா நம்ம கிளியர் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ப்ரிலிம்ஸ் மாதிரி ஆயிடும். எஸ் சார். ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ணிருக்கிறது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ப்ரிலிம்ஸ்லேயே வந்து நியூ பேட்டர்னு நியூ ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செட் பண்றாங்க. ஒருவேளை மெயின்ஸ்லயும் இதே மாதிரி ஏதாவது ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்போ இதுக்கெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல நியூ பேட்டர்ன் கொஷின்ஸு நியூ ட்ரெண்டை வந்து நாமளுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அட் த சேம் டைம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் பிஓ அண்ட் கிளர்க்கு வித் இன்டர்வியூவுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 999 மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எஸ்பிஐ அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயா இருக்குது. ஸோ எல்லா மார்க் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷன் இருக்கும். எப்பயுமே நீங்க ரேண்டமா ஒரு மார்க் டெஸ்ட் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போடும்போது ஒரு சில கொஷின்ஸ் புரியலன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிருவீங்க. அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி கொஷின் கேட்டா நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ண முடியும். அப்ப அதுக்கு வந்து யாராவது சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின்ஸ் மார்க்குமே உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியுமே நிறைய விஷயம் இதுல சொல்லியிருக்கோம். டாபிக் வைஸ் டிஸ்கஷன், ப்ரீவியஸ் இயர் பேஸ்ட் ஆன் பேப்பர்ஸ் இருக்க போது, மஸ்ட் ப்ராக்டிஸ் செட்டுன்னு ஒன்று இருக்க போது. ரீசெண்டாக சார் நான் எஸ்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போது அங்கே 2-3 ஆஸ்பிரன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, சார் நான் இப்போ தான் கோட் மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸில் சேர்ந்துருந்தேன், அதில் மஸ்ட் ப்ராக்டிஸ் செட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தீங்க சார், அதை அட்டன் பண்ணுங்க, உண்மையாகவே சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு 2-3 பேர் மீட் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒர்த்தான ஒரு விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் ட்விஸ்டர் பிடிஎஃப் எல்லாமே இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே சார், நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லிடலாம். நான் இன்னொரு விஷயம் இதில் சொல்லணும்னு நினைச்சேன். இதுல வந்து வீடியோ சொல்யூஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ சொல்யூஷன் இந்த லைவ் செஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேருக்காக. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்கு பியூ கிளர்க்ல, 60 மார்க்ஸ் இருக்கு பியூல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைவா வரீங்க, அவங்க இன்டராக்ட் பண்றாங்க, அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போது கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, நிறைய பேர் சொல்றதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெகுலரா உங்களுக்கு இந்த செஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வீடியோ சொல்யூஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா குவான்ஸ்ல அரித்தமெட்டிக்ஸ் சம் டஃபா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா? அதையுமே பாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, போட் யூசர்ஸ்க்கு இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃப்ரீ தான். திரும்ப திரும்ப வந்து கேட்காதீங்க. பிகினர் ரிப்பீட்டர் பேட்சஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி ஆல்ரெடி கோட் யூசர் டெஸ்ட் பேட்ச், அந்த ரீபூட் பேட்ச் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் தனியா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா support@guidely.in அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? உங்க மென்டாரை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ். ஓகே சார். அந்த குட் அட்டெம்ப்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 340 தான் இருக்கு. அதாவது 340 இருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதிகம். அப்ப கட் ஆஃப் எவ்வளவு சார் வரலாம்? சார் கட் ஆஃப் எவ்வளவு வரலாம்? நாம சொல்றதுதான் கட் ஆஃபா வரணும்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. நாம வந்து ஏன் கட் ஆஃப சொல்றோம் அப்படின்னா, ஒரு யாருமே வந்து படிக்காம இருக்கக்கூடாது. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவங்க. சரியா? அவங்க அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும். இவ்வளவு அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல எங்கேயுமே லேக் ஆகி உட்காந்துடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம என்னைக்குமே கட் ஆஃப் சொல்றோம். நாங்க வந்து யாருமே டிமோட்டிவேட் பண்ணணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களா ப்ரிப்பரேஷன்ல இருந்தே ஸ்டாப் பண்ணிடணும், எக்ஸாமே படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு பிளானே பண்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும்னா இமிடியேட்டா எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி தான் கட் ஆஃப் படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நாங்க அப்படி கிடையவே கிடையாது. நாங்க நிறைய பேர்கிட்ட பேசிட்டு ஓகே இதுதான் கட் ஆஃபா இருக்கும், இந்த இயர் இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த இப்படி எல்லாம் நடந்திருக்கு, சரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, கொஸ்டின் இந்த லெவல்ல இருந்திருக்கு, இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ப்ரீவியஸ் இயர் மாதிரிலாம் இல்ல, எல்லா ஷிஃப்ட்டுமே மோஸ்டா நிறைய பேர் போற மாதிரி இருந்ததுலே ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் தான் மாடரேட்டா இருந்தது அப்படின்ற வரைக்கும் அனலைஸ் பண்ணி கேட்டுட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபே கொடுக்க போறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கூட அதை பாதிச்சிடக்கூடாது, எல்லாருமே ப்ரிப்பரேஷனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம்னா, எப்போ லாஸ்ட் இது வரைக்கும் எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸா ஒரே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. பெரிய வேரியேஷன் இல்ல. 2 to 3 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும். சாரி, ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது அதுதான் சார் இருக்க போகுது. நம்ம பேசினது தான். கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்க போகுது? கட் ஆஃப் சொல்லிடலாமா இவ்வளவுதான் இருக்க போகுதுன்ட்டு? சார் ஆமா அவ்வளவுதான் சார். 61 61 to 61 60 இந்த ரேஞ்சில தான் இருக்க போகுது. எஸ் சார் சொல்ற மாதிரி 61 plus or minus 2. ஏன் வந்து அந்த பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னா, அதாவது பிளஸ் கூட ஆக வாய்ப்பு கம்மி தான். அந்த -1 ஆர் -2 அதாவது 60 59 இது ஏன் போகலாம் அப்படின்னா, இப்ப 2 ஷிஃப்ட் எடுக்கிறாங்க. மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் இருக்குது. அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு போவாங்க. ஒருவேளை லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுல வேகன்சி கம்மினாலும் 3 ஷிஃப்ட்டுமே நடந்தது. 3 ஷிஃப்ட்லயுமே தமிழ்நாட்டுல இருக்கவங்க போய் அப்பியர் ஆனாங்க மெயின்ஸ்க்கு. அந்த கம்மியான வேகன்சிக்கு 65.25 வச்ச கட் ஆஃப்க்கு 3 ஷிஃப்ட் நடந்தது. பிப்ரவரி 25 தான் எக்ஸாமே முடிஞ்சது சார். சோ அப்ப வந்து கட் ஆஃப் 61 அதிகபட்சம் 61 இருக்கலாம். சோ கம்மியா போச்சு அப்படின்னா ஒரு 59 59.5 இந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா இருக்கலாம். ரொம்ப அதிகமாலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? சோ அந்த 61 பிளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே. சோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் 50 பிளஸ் தான் போட்டிருக்கேன், 55 தான் போட்டிருக்கேன், 55 பிளஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மக்கள் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பாஸ் ஆவனா, கிளியர் ஆவனா அப்படின்ட்டு. எஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 55 பிளஸ், அதாவது 55 பிளஸ் அக்யூரேட்டா போட்டிருக்கீங்க, 100% அக்யூரஸியா நான் போட்டிருக்கேன், நான் கொடுத்தது எல்லாமே கரெக்ட் அப்படின்னா நீங்க மறக்காம நீங்க மெயின்ஸுக்கு கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன்ல 1 மார்க் 2 மார்க் அதிகமாகி இல்ல ஒரு 3 மார்க் அதிகமாகி நீங்க கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிட்டேன், நான் மெயின்ஸுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால 55 பிளஸ் நீங்க அக்யூரேட்டா போட்டிருக்கீங்கன்னா நீங்களுமே மெயின்ஸுக்கு மறக்காம படிங்க. ஏன்னா நார்மலைசேஷன்ல 5 மார்க் அதிகமான விஷயம் இருக்குது, 10 மார்க் அதிகமான கேட்டகரிஸ்லாம் இருக்கு. அதனால ஸோ நீங்களுமே மெயின்ஸுக்கு கண்டிப்பா படிங்க. இது குட் அட்டெம்ப்ட்டுமே அதான் 55 பிளஸ் நான் அக்யூரேட்டா போட்டிருக்கேன் அப்படின்னாலும் அதுவுமே குட் அட்டெம்ப்ட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்பி கிளர்க் பிலிம்ஸ்ல இந்த ஒரு நியூ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. திடீர்னு மெயின்ஸ்ல ஏதாவது புது ட்ரெண்ட் கூட ஃபாலோ பண்ணலாம். அதனால மறக்காம நம்ம மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க எங்கேயும் போய் அலைஞ்சு திரிஞ்சுலாம் படிக்கவே தேவையில்ல. ஒரே இடத்துல உட்காடுறீங்க, இதுதான் என்னோட ஃபோக்கஸ், இதுதான் என்னோட விஷன், இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத படிக்கிறீங்க, எக்ஸாமை கிளியர் பண்றீங்க. எஸ் சார், நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்லியாச்சு. மோஸ்டா நான் இதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சார் சொன்ன மாதிரி தான் 50 பிளஸ் 55 பிளஸ் அக்யூரேசியா போட்டிருந்தாவே படிங்க. அந்த டஃப்பான பேட்ச் எல்லாம் 50 பிளஸ் போட்டிருந்தாவே சார் சொன்ன மாதிரி இந்த பேட்ச் தான் டஃப் அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது. ஒரே ஒரு பேட்ச் டஃபா ரொம்ப ரொம்ப டஃபா இருந்தது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்பன்றது யூஸ் பண்றது ஏன்னா காரணம் மத்த ஷிப்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டஃபா இருந்தது. மார்ச் 1 3rd ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஸோ அந்த ஷிஃப்ட்ல இருக்கவங்கலாம் 50 போட்டிருந்தீங்கனாவே 50 பிளஸ் அக்யூரஸியா போட்டிருக்கீங்க, 50 போட்டிருக்கீங்கனாவே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்க போயிட்டு இன்னும் கம்மியா சொல்லியிருப்பாங்களா தேடிட்டு இருக்காதீங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்ல டைம், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு 1 மந்த் டைம் இருக்கு என்ன கேட்டா. இந்த 1 மந்த் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாவே கட் ஆஃப்க்கு பக்கத்துல போறதுக்கு, கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை கிளியர் பண்ணா போதும் உங்களுக்கு வேலை. மெயின்ஸ் அதே மாதிரி ஜஸ்ட் பக்கத்துல தான் போயிருக்கு அப்படின்னா ஒரு 3 வெயிட்டிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்க ஜாப் அடிச்சிடலாம். ஒரு 1 இயர்க்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐல திரும்ப நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கும் போது வெயிட்டிங் லிஸ்ட் கிடைச்சிரும், உள்ள போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது மறக்காம யூஸ் பண்ணுங்க. எதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க, 30 டேஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை. அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மெயினா தேவை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும், கரெக்டா செக்ஷன் வைஸ் பிரிச்சு நான் டெஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் எடுக்கணும், கரண்ட் அஃபேர் தனியா படிக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸை கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா support@kaili.in வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? எஸ், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்கமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ், நிறைய என்கேஜிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய். எஸ் சார். பாய்.